நம்ம எல்லாருக்குமே நிறைய கெட்ட பழக்கம் இருக்குங்க. அத நம்ம விடணும்னு நெனைப்போம். ஒரு 2 நாள் இருப்போம், 3 நாள் இருப்போம், 1 வாரம் இருப்போம், 10 நாள் இருப்போம். மறுபடியும் அது செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்ப ஒரு பழக்கம் நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அத விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பழக்கத்தையே நம்ம திரும்பவும் செய்யணும். அது எப்படின்னு உங்களுக்கு புரியலையா? இப்ப உதாரணமா நான் ஒரு குடிக்கிறத எடுத்துக்கிறேங்க உதாரணத்துக்கு. இப்ப நம்ம விடணும்னு நெனைச்சாச்சு. இப்ப என்ன செய்றேன், அத விடணும்னு நினைக்கும்போது என்ன பேசிக்காவே இருக்கும். இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட். அன்னைக்கு 1 பாட்டில் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 1 நாள், 2 நாள், 3 நாளாவது 4வது நாள் எப்படியாவது குடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம மனசெல்லாம் மைண்டெல்லாம் ஓடிட்டுருக்கும். அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம எப்பயுமே ரெகுலரா 1 பாட்டில் குடிப்போம் இல்லையா? அன்னைக்கு ஒரு 3/4 பாட்டில் குடிங்க. நீங்க அந்த நாள் இல்ல நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா, என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாகி, அத அன்றே 2, 3 பாட்டில் குடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளிரும். அதனால வேண்டி அன்னைக்கு உங்களுக்கு தோணிருச்சா குடிக்கணும்னு, ரெகுலரா 1 பாட்டில் குடிப்போம். இப்ப 3/4 பாட்டில் குடிப்போம். இன்னொரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் குடிக்கணும்னு தோணும். அப்ப 1/2 பாட்டில் குடிக்கணும். இதுக்கு முன்னாடி 3/4 பாட்டில் குடிச்சோம். இப்ப 1/2 பாட்டில் குடிக்கணும். இன்னொரு 10 நாளா, ஒரு 1 மாசமா இந்த அரைங்கிறது காலுங்கிறது முடிஞ்சு போயிரும். அப்படியே நமக்கு ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, நம்ம முழுவதுமாக அந்த கெட்ட பழக்கத்த விட்டுருவோம். அப்ப ஒரு கெட்ட பழக்கத்த நாம விடுறதுக்கு அதே கெட்ட பழக்கத்தையே செய்யணும். ஆனா, அந்த கெட்ட பழக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு செய்யணும். அப்படி செய்யும்பொழுது நீங்க அந்த பழக்கத்திலிருந்து கம்பல்சரி விடுபட்டுருவீங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த டயட் ஃபாலோ பண்றவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஏறுது அப்படின்னு. ஆனா, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு 2 நாள், 3 நாள் இருப்பாங்க. 4வது நாள் வெறிகொண்டு போய் இந்த சாப்பாட சாப்பிடுறத நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். கெட்ட பழக்கத்த விடணும்னா, அதே கெட்ட பழக்கத்த செய்யுங்க. கம்மியான அளவுல செய்யுங்க.